குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 8th சாப்டரில் 5 மார்க் கொஸ்டின் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட் தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது தேரி தான், பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைன் பை லைனாக ரீட் பண்ணி அழகாக எழுதிடலாம், கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. லூயிஸ் டிப்ராலி ஹைப்போதிக்கல் மேட்ரு வேவ்ஸை இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. 1 மினிட். அவர் தேரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சார், ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணார். அதை இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். தே டெமான்ஸ்ட்ரேட்டட் த எலக்ட்ரான் பீம்ஸ் ஆர் டிஃப்ராக்டட் வென் தே ஃபால் ஆன் எ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் மேலே இந்த எலக்ட்ரான் பீம் டிஃப்ராக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் மேலே எலக்ட்ரான் பீம் விழும்போது அது டிஃப்ராக்ஷன் ஆகும். இதுதான் ரெண்டாவது லைன். சின்ஸ் எ கிறிஸ்டல் ஆக்ட் அஸ் எ 3 டைமென்ஷனல் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங். அதனால தான் எல்லா கிறிஸ்டலுமே எப்படி செயல்படுது அப்படின்னா 3 டைமென்ஷனல் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்காக என்ன செய்யுது, செயல்படுது ஃபார் ஆல் மேட்டர் வேவ்ஸ். The electron waves incident on a crystals are diffracted off in a certain specific direction. ஸோ கிறிஸ்டல்ஸ் மேலே விழக்கூடிய எலக்ட்ரான் பீம் ஒரு குறிப்பிட்ட திசையில் என்ன செய்யுது அப்படின்னா டிஃப்ராக்டட் ஆகுது. டிஃப்ராக்டட்னா என்னது அப்படின்னா அதோட திசையிலேருந்து மாறி வேறு ஒரு திசையில் போகிறது. அதுதான் பிக்சர் 8.17 இருக்குது. அது நம்ம பார்ப்போம். இப்போ லைன் பை லைனாக பார்ப்போம். அடுத்த பேராகிராஃப். The filament F is heated by low tension battery. இதுதான் லோ டென்ஷன் பேட்ரி. இந்த லோ டென்ஷன் பேட்டரியால் இங்கே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோடனே என்ன நடக்கும் அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளில வரும். எலக்ட்ரான் ஆர் எமிட்டட் ஃப்ரம் த ஹாட் ஃபிலமெண்ட் பை தெர்மோ அயானிக் எமிஷன். ஸோ இந்த தெர்மோ அயானிக் எமிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக அந்த மெத்தடுக்கு பேர் எலக்ட்ரான் வெளில வரும் ஹாட் ஃபிலமெண்ட்லேருந்து. Then they are accelerated due to potential difference between the filament and the anode aluminum cylinder by high tension battery. ஸோ இப்போ லோ டென்ஷன் பேட்டரியை என்ன ஒர்க் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஹெச்டின்னு இன்னொன்று இருக்குது, அது ஹை டென்ஷன் பேட்டரின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஹை டென்ஷன் பேட்டரி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை உருவாக்கும். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இங்கேருந்து வெளியில் வந்த எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணும். ஆக்சலரேட்னா அதோட ஸ்பீடை என்ன செய்யும், இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்படி மீனிங் என்னென்னு புரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை மறுபடியும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அழகாக படிச்சிடலாம். மெமரி பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. எக்ஸாம் ஹாலில் போய் அழகாக எழுதிடலாம். ஒர்க் என்ன, ஹை டென்ஷன் பேட்டரியோட ஒர்க் என்ன, வெளியில் வர்ற எலக்ட்ரானோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேர்டு தான் என்னது, ஆக்சிலரேட்டட். They are accelerated. They are accelerated. யார் accelerated? Electrons are accelerated due to potential difference between the filament and the anode aluminum cylinder. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸால் தான் அது ஆக்சிலரேட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஆக்சிலரேட் ஆகுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது, ஃபிலமெண்ட்டுக்கும் ஆனோடுக்கும் இடையில இருக்குது. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை யார் உருவாக்குனா, ஹை டென்ஷன் பேட்டரி. தட்ஸ் ஆல். இப்படி புரிஞ்சுக்கோங்க. இதை 2-3 லைனாக நீங்கள் பிரித்து கூட எழுதலாம். மீனிங் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஹை டென்ஷன் பேட்டரி. இட் இஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த ஃபிலமெண்ட் அண்ட் த anode aluminum. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஆக்சிலரேட் த எலக்ட்ரான்ஸ். இப்படி 3 சென்டென்ஸாக எழுதலாம், தப்பு கிடையாது. எலக்ட்ரான் பீம் இஸ் காலிமேட்டட் பை யூஸிங் 2 thin aluminum diaphragm and is allowed to strike a single crystal of nickel. ஸோ காலிமேட்டட்னா என்ன அப்படின்னா அதோட டைரக்ஷன் மாறாமல் ஒரே சீராக ஒரு ரெகுலராக ஒரே டைரக்ஷனில் மேலேருந்து கீழே வர கொண்டு வர்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் காலிமேட்டட். அதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா டயஃப்ரம், அலுமினியம் டயஃப்ரம் தான் அந்த வேலையை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஸோ காலிமேட்டட் ஆகி அது எங்கே விழுது அப்படின்னா ஒரு நிக்கல், கிறிஸ்டல் ஆஃப் நிக்கல் மேலே என்ன செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிக்கல் கிறிஸ்டல் வச்சுருக்கோம், அது மேலே விழுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், த எலமெண்ட்ஸ் scattered by nickel atom in the different direction
and received by the electron detector which measures the intensity of scattered electron beam. இங்கேயும் சென்டென்ஸ் பெருசாக இருக்குது, நீங்கள் இதையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இந்த நிக்கல் கிறிஸ்டல் மேலே பட்ட எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகும். ஸ்கேட்டர்னால் என்னது, தமிழில் சிதறுது. சிதறி இதில் பட்டு ஒவ்வொரு டைரெக்ஷன், நிறையா டைரெக்ஷனில் போகும். நம்ம ஒரு டைரெக்ஷனில் எலக்ட்ரான் டிடெக்டர் அப்படின்னு ஒரு பொருள் வச்சுருக்கிறோம். அந்த எலக்ட்ரான் டிடெக்டர் என்ன செய்யும் அப்படின்னா இங்கேருந்து ஸ்கேட்டர் ஆகி வர்ற இந்த எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும். ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத என்ன செய்யும் அப்படின்னா மெஷர் பண்ணும். ஸ்கேட்டர் ஆகி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீமோட இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும், இது மெஷர் பண்ணும். The detector is capable of rotation in the plane of the paper so that angle theta between the incident beam and the scattered beam can be changed at our will. அதாவது இந்த எலக்ட்ரான் டிடெக்டர் வந்து அங்கே இங்கே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன், இங்கேருந்து வர்ற நிக்கல் கிறிஸ்டல் மேலே பட்ட இந்த எலக்ட்ரான் பீம் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஸ்கேட்டர் ஆகலாம். அப்போது ஸ்கேட்டர் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலக்ட்ரான் டிடெக்டர் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சைடு இந்த சைடு பிளேன் ஆஃப் த பேப்பர் கூட மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் இதோட மீனிங். The intensity of the scattered beam is measured as function of the angle theta. முதல்ல அந்த ஆங்கிளை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிகர் 8.18. ஸோ இது இந்த கிராஃப் என்ன ஷோ பண்ணுது அப்படிங்கிறத நல்லா பார்ப்போம். வேரியேஷன் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் வித் அன் ஆங்கிள் தீட்டா ஃபார் த ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் ஆஃப் 54 V. பர்டிகுலராக 54 வோல்டேஜ் வச்சோம்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அது இந்த கிராஃப் ஷோ பண்ணுது. அது என்னதுன்னா நத்திங், அந்த 50ல் தான் கிட்டத்தட்ட மேக்ஸிமமாக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. ஸ்கேட்டர் ஷோஸ் பீக் மேக்ஸிமம் அட் த ஆங்கிள் ஆஃப் 50. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. The peak in intensity is attributed to the constructive interference of electrons diffracted from various atomic layers of target material. ஸோ டார்கெட் மெட்டீரியலோட நிறைய லேயரில் இது போய் என்ன செய்யுது அப்படின்னா மோதுது, இன்டர்ஃபரன்ஸை மேக் பண்ணுது. From the known value of interplanar spacing of nickel, the wavelength of the electron wave was experimentally calculated. ஸோ இதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா the wavelength of the electron எவ்வளோ இருக்குன்னா 1.65 ஆம்ஸ்ட்ராங். இப்போது ஏற்கனவே முதல்ல ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இது எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக, இப்போ நம்ம செஞ்ச எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக கண்டுபிடிச்ச வேல்யூ. தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சார் இல்லையா நம்ம டிப்ராலி, அவர் வந்து வோல்டேஜுக்கு பதிலாக 54, அவர் டிரைவ் பண்ண ஈக்குவேஷன் தான் இது. அந்த ஈக்குவேஷனில் விக்கு பதிலாக 54ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 1.67. ஸோ இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டில் 1.65, தியரிட்டிக்கலாக 1.67. அப்போ ரெண்டுக்கும் இடையில பெரிய அளவில் ஒரு வித்தியாசமும் இல்லை, பக்கத்தில் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.